கேரளா பார்டர் தாண்டினாலே மழை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா இது ஆடி மாதம் வேறு. ஒரு மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக திருச்சூர் போக வேண்டியது இருந்தது. காலையில் 2 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் நேராக திருச்சூருக்கு போயிருந்தோம். மதியானம் 2 மணிக்குள்ள அங்கே ரீச் ஆகிட்டு எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வர டைமில் சூப்பரான ஒரு சின்ன கடையில் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர வழியில் அந்த கடலோர பகுதிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாமே இருந்தது. செம்மீன், அதே மாதிரி நெத்திலி, மத்தி எல்லாமே இருந்தது. நான் ஒரே 1 கிலோ மத்தி மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ மத்தியில் முட்டை கிடைக்கிற சீசன். அதே மாதிரி நெய் மத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மத்தி மட்டும் இல்லைங்க, நம்மளோட சட்டி எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா கேஸில் வைக்கும்போது ஃப்ளேம் கூட்டி வச்சு அதெல்லாமே விரிசல் விழுகுது. அதனாலவே வர வழியில் 2 மண் சட்டியும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. என்ன தான் சட்டி வாங்கினாலும் வந்ததுமே அந்த சட்டியில் நம்ம சமையல் பண்ண முடியாதுல்ல, அது கொஞ்சம் மயக்கி எடுக்கணும்ல. அதனாலவே அது சைடில் வச்சுட்டு மத்திய ஃப்ரீசர்லேயும் வச்சுட்டு மறுநாள் தான் அதே சமையலுக்கு எடுத்தோம். கொஞ்ச நேரம் அதை தண்ணியில் போட்டு வச்சு க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மத்தியில் சூப்பரான பனஞ்சில் இல்லாட்டின முட்டை கிடச்சிது. நான் மட்டும்தான் அதை சாப்பிடுவேன். வீட்டில் யாருக்குமே அது பிடிக்க மாட்டேங்குது. நான் சின்ன வயசுலேருந்து ஊர்லேருந்து சாப்பிட்டு பழகினாலும் எனக்கு அது பிடிக்கிது. குழந்தைங்களுக்கு யாருக்குமே வேண்டான்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்ட்டு நான் மட்டுமே அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் சுட மீன் குழம்பு கூட ஃபிஷ் ஃப்ரையும் அந்த குழம்பில் போட்ட மீனும் எடுத்து சாப்பாடு சாப்பிட்டோம். நிஜமாகவே சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் மத்தியோட டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.